அவன் விதைச்சத அவன் தான் அறுத்தாகணும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்களா பார்த்து கொண்டிருப்பது எம்ஆர்எம் பிரசன்டேஷன்ஸ். நான் உங்கள் எம்ஆர் சொல்லி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனுஷ் சாரோட கரை படத்துலேருந்து இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி ரேட் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி மறக்காம எல்லாரும் எம்ஆர்எம் பிரசன்டேஷன்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ போகிற எல்லாச்சும் ஃபஸ்ட்டு வந்து நீங்களே பார்த்து செக் பண்ணிக்கலாம். வீடியோ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பயிரோ கலையோ, பாவமோ புண்ணியமோ, அவன் விதைச்சத அவன் தான் அறுத்தாகணும். நான் விதைச்சத அறுவடை பண்ற நேரம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என் மேல படிஞ்ச கரையை துடைக்கணும். என்ன நம்பி இருக்கிறவங்களை கரை சேர்க்கணும். என் பேரு கரசாமி. ஓஹோ, என்ன கரைன்னு கூப்பிடுவாங்க. ஸோ எஸ், வீடியோ பார்த்தாச்சு. அண்ட் சீரியஸாக டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் காமிச்ச ஃபுட்டேஜஸ், அந்த விஷுவல்ஸ் எல்லாம் தரமாக இருந்துச்சு சீரியஸாக. அண்ட் ஜிவி சாரோட மியூசிக் கொய்யால் இந்த மனுஷன் பிரிச்சுடுறாரா இப்போல்லாம் சக்கதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்டு தனுஷ் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபுல் படத்தில் அவருக்கு அந்த இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸ் தான் கேரி அவுட்டாக எடுக்கணும் போல். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா தெரியுது அந்த இன்டென்சிட்டி அவர்கிட்ட அந்த பர்ஃபார்மன்ஸில். பத்தாத்துக்கு அந்த காலை உடைக்கிற சீனாக இருக்கட்டும், இல்லை இவர் ஓப்பனிங்கில் அப்படியே அந்த டபுள்னு அந்த எந்திரிச்சு அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு மூஞ்சில் ஒரு பயம், ஒரு பதட்டம். பக்காவான இன்டென்ஸான மூவின்னு நினைக்கிறேன். ஸோ லெட் அஸ் சீ சம்மர் 2026 இந்த வருஷம் சம்மரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி இருக்க போது என்ன ஏதுன்றத மூவி ரிலீஸ் ஆன பேருக்கு பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ லேட்டஸ்ட் கண்டென்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கலாம். வீடியோ லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.